நீங்க கையில எடுத்து பயன்படுத்துறீங்கன்னா அதுக்கு காரணம் எங்களுக்கு முன்னாடி நீங்க இருக்கிறீங்க ஆண்டவரே. அதனால முழங்குன்னு முழங்கிட்டேன். போற இடத்துல எல்லாம் எல்லா ஊழியக்காரங்களையும் போய் தூக்கி விடுறதான் வேலை. எப்படின்னா, பேக்ரவுண்ட் இல்லைன்னு கவலைப்படாதீங்க, உங்களுக்கு முன்னாடி யாரு இருக்கா, உங்களுக்கு பின்னாடி என்னன்னா வேணாம் அப்படி இப்படின்னு அடிச்சு விட்ட பிரசங்கத்துல நிறைய பேருக்கு பம்ப் ஆகி பறந்துட்டாங்க மேல. ஒரு ரவுண்ட், ஒரு 2 மாசம் நவம்பர் டிசம்பர் ஒரு ரவுண்ட் போயிட்டு ஜனவரியில வாக்குத்தத்தமா இதை கொடுத்துட்டு வாக்குத்தத்த ஆராதனை பண்ணி முடிச்சுட்டு அந்த திங்கட்கிழமை செவ்வாய்க்கிழமை சேர்ச்சில் அப்படி நடந்து ஜோம் பண்ணிட்டு இருக்கிறப்போ ஆண்டவர் ஆதியாகமா அந்த 17:1 காட்டினார். அப்படி எனக்குள்ள பபுள் ஆகுது. என்ன சொல்லுது? ஆபிரகாம் 99 வயதான போது கர்த்தர் ஆபிரகாமுக்கு தரிசனமாகி நான் சர்வ வல்லமை உள்ள தேவன், நீ எனக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமனாய் இரு. ஆமென் சொல்லுங்க. ஆமென். இதுவரைக்கும் நான் என்ன சொன்னேன்னா, உனக்கு முன்னாடி கர்த்தர் இருக்கிறாரு, உனக்கு முன்னாடி கர்த்தர் இருக்கிறாரு, உனக்கு முன்னாடி கர்த்தர் இருக்கிறாருன்னு பிரசங்கம் பண்ணேன். இப்ப ஆண்டவர் அப்படியே என்ன ரிவர்ஸ் அடிக்கிறாரு. துரை இங்க வாங்க உட்காருங்க கொஞ்சம் முன்னாடி. ரொம்ப தான் துள்ளி குதிச்சு ஜோம் பிரசங்கம் பண்ணிட்டு வந்திருக்கீங்க, களைப்பா இருப்பீங்க, கொஞ்சம் உட்காருங்க, சேரை போட்டு என்னை உட்கார வச்சு ஒரு கேள்வி கேட்டார். உனக்கு முன்னாடி நான் இருக்கிறேன் சத்தியம், ஆனா எனக்கு முன்னாடி நீ இருக்கிறியா? சுருண்டேன், அப்படி சுருட்டிருச்சு ஒரே கேள்வி. எனக்கு முன்னாடி நீ இருக்கிறியா? நமக்கு முன்னாடி அவர் இருக்கிறாரு, கிருபை. நமக்கு முன்னாடி அவர் இருக்கிறது, ஆனா அவருக்கு முன்னாடி அர்ப்பணிக்காம இருக்க முடியாது. ஹல்லேலூயா. நொடிக்கு நொடி ஒப்பு கொடுக்காம, கம்ப்ளீட்டா நம்மளை குறித்து விழிப்பா இல்லாம, you cannot live before God. Hallelujah. Hallelujah. நம்ம எல்லாருக்கும் முன்னாடி அவர் இருக்கிறாரு. There is nothing wrong in it. Absolutely, it's a truth. அது சத்தியம். ஆனா क्वेश्चन என்னன்னா, எனக்கு முன்னாடி வாழ்ற மனுஷனா இருக்கியா? எனக்கு முன்னாடி சஞ்சரிக்கிறவனா இருக்கிறியா? உன்னோட தாட் சிஸ்டம், உன்னுடைய பேச்சு, உன்னுடைய அசைவு, உன்னுடைய பார்வை, இது எல்லாத்துலயும் கர்த்தருக்கு முன்னாடி இருக்கிறோங்கிற ஒரு உணர்வோட நீ வாழ்றியா? அப்பாட்டெல்லாம் உட்காந்து, தந்தையவர்கள்ட்ட உட்காந்து சில கான்வர்சேஷன், நாங்கள் சில தானி இஷ்யூஸ், அதெல்லாம் சிக்கலான விஷயங்களை ஹேண்டில் பண்ணுறப்போ ஒரு வேர்டை அப்பா சொல்லுவாங்க, டேய் கவனமாக பேசணும், டேய் கவனமாக பேசணும், டேய் சமூகத்தில் இருக்கிறோம் கவனமாக பேசணும். ஆமென். அந்த ஒரு கான்சியஸ், அதான் உண்மை. ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. எந்நேரம் ஒரு விழிப்புணர்வு நமக்குள்ள இருக்கு பார்த்தீங்களா? இதில் அஜாக்கிரதை ஏதாவது நினைச்சிடக்கூடாது, பண்ணிட கூடாது. ஏலியோட பிள்ளைங்களுடைய காரியம் என்ன? அந்த வாலிபருடைய பாவம் கர்த்தருடைய சந்நிதியில பெருசாச்சு. கர்த்தர் அவங்களுக்கு முன்னாடி இருந்தாரு, ஆனா அந்த பசங்க யாரும் முன்னாடி இல்ல, கர்த்தருக்கு முன்னாடி இல்ல. ஆனா அங்க ஒருத்தன் இருக்கான், அவன் யாருன்னா சாமுவேல். அவன் கர்த்தருக்கு முன்பாக ஏலிக்கு என்ன பண்ணிட்டு இருந்தானா? பணிவிடை செஞ்சுட்டு இருந்தான். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. சாமுவேலுடைய ஓட்டம் ஆரம்பிக்கிறப்பயே 1 சாமுவேல் 3 கர்த்தர் கூப்பிடுகிற பொழுது அவர் முதல்ல சொல்ற, ஏலி சொல்லி கொடுத்தது என்னன்னா, இன்னொரு முறை கர்த்தர் கூப்பிட்டாருன்னா நீ என்ன சொல்லு? இதோ இருக்கிறேன். அந்த வேர்டு பிகின் ஆனதே ஏலிட்ட ஓடனே தப்புனே, இதோ இருக்கிறேன், இதோ இருக்கிறேன், இதோ இருக்கிறேன், அப்படிதான் ஓடுவார். ஏலி சாமுவேலுடைய விட்னஸ் பிகின் ஆகிறதே இதோ இருக்கிறேன். ஆமென். ஆனா அதே சாமுவேல் 1 சாமுவேல் 12 நீங்க வாசிச்சீங்கன்னா, ராஜாவாகிய சவுல் அபிஷேகம் பண்ணி முடிச்சுட்டு அவர் சொல்றாரு, நான் கிழவனும் நரைத்தவனுமா இருக்கிறேன்னு சொல்லிட்டு இதோ இருக்கிறேன்னு எந்திரிச்சு நிற்பார். நீங்க 12லயும் வாசித்தீங்கன்னா தான் இருக்கும், இதோ இருக்கிறேன், இதோ கர்த்தருக்கு முன்பாகவும் கர்த்தர் அபிஷேகம் பண்ணின ராஜாவுக்கு முன்பாகவும் இருக்கிறேன். என்ன குறித்து நீங்க என்ன செய்யுங்க? சாட்சி சொல்லுங்க. யாரோட இறுதியாவது எடுத்தனா? யாரு கழுதியாவது எடுத்தனா? யாருக்காவது முகத்தாட்சியம் பண்ணனா? அநியாயம் செஞ்சனா? எல்லாரும் இத்தனை வருஷம் நான் நியாயம் விசாரிச்சேன், யாராவது என்ன குத்தம் சொல்லி பார்ப்போம். இந்த கட்சை எப்ப வரும்னா, கர்த்தருக்கு முன்பாக வாழக்கூடிய ஒரு தரம் இருந்தா மட்டும்தான் இது நமக்கு சாத்தியம்.
ஹalleluya. ஹalleluya. இவன் இருந்தது எல்லாமே உடன்படிக்கை பெட்டிக்கு முன்னாடி. ஆனா ஏலியோட பிள்ளைங்க இருந்தது எல்லாமே குழம்பு சட்டிக்கு முன்னாடி. எப்ப பாருங்க சட்டிக்கு முன்னாடி தான் இருப்பான். அந்த கொழுப்பு கொடு. ஆனா சாமுவேல பாருங்க எப்பனாலும் உடன்படிக்கை பெட்டிக்கு முன்னாடி தான். ஆமென். ஹalleluya. ஹalleluya. பெட்டிக்கு முன்னாடி இல்லாதவங்க தான் சட்டியில கைய வைக்கணுங்கிற சோதனையே வருது. எஸ். ஹalleluya. ஹalleluya. அதனால உண்மையா இருக்கிறது தான் நம்முடைய ஊழியத்தில் ஆண்டவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிற ஒரு பெரிய ஒரு லீடர்ஷிப் ட்ரைட் அது. ஆமாம் சார். ஆமென். என்னை பார்த்தோன்னே அவன்கிட்ட இருக்கிற ஒரு உயரிய பண்பு உண்மை உள்ளவன். ஆமென். இந்த மனுஷன் உண்மையான ஆளியா அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த அந்த காரியம் வெளியில் தெரியும்னா அதுக்காக தான் இந்த பூமியில் நாம் என்ன செய்கிறோம்? வாழ்கிறோம். ஆமென். அது எப்போ சாத்தியம்னா கர்த்தருக்கு முன்னாடி வாழ்கிற அந்த அனுபவத்தில் தான். அதெல்லாம் ஆண்டவர் சொல்றார், ஆபிரகாம் சில பிளெஸிங்ஸ் வந்து கண்டிஷனல், ஆனால் சில பிளெஸிங்ஸ் வந்து அன்கண்டிஷனல். எஸ். ஆமாம் சார். ஆமென். மன்னா பொழிஞ்சது கண்டிஷனலா அன்கண்டிஷனலா? அன்கண்டிஷனல். ஏன்னா நீங்கள் எப்படி இருந்தாலும் மன்னா பொழியும். எஸ். நீங்கள் திருடினாலும் சரி, துரோகம் பண்ணாலும் சரி, சேட்டை பண்ணாலும் சரி, மறந்தாலும் சரி, நினைச்சாலும் சரி, மன்னா பொழியும். பொழியும். சேட்டை பண்ணாலும் கசந்த மாறா என்ன செய்யும்? மதுரமாகும். சண்டை போட்டுட்டு கேட்டா கூட காடை வந்து குவியும். எஸ். இதெல்லாம் என்ன பிளெஸிங்க? அன்கண்டிஷனல் பிளெஸிங். நிபந்தனைக்கு உட்படாத ஆசீர்வாதங்கள். ஹalleluya. ஹalleluya. அவர் நல்லோர் மேலும் தீயோர் மேலும் தம்முடைய சூரியனை உதிக்க பண்ணுகிறார், நீதி உள்ளோர் மேலும் மனிதர் மேலும் தம்முடைய மழை என்ன செய்கிறார்? அன்கண்டிஷனல். எஸ். எந்த நிபந்தனையும் இல்லை. இங்க நான் நல்லவங்கிறதுனால தேவன் நல்லது செய்யல, அவர் நல்லவர் என்பதால எனக்கு நன்மை செய்கிறார். ஆமென். He is not doing good because I am good. He is doing good because he is good. ஆமென். Hallelujah. ஹalleluya. இந்த மாதிரி உனக்கு உன் கற்ப பிறப்பா இருப்பவனே உனக்கு சுதந்திரவாளி ஆவான் அப்படிங்கிற ஒரு காரியத்தை அழுத்தம் திருத்தமா ஆதியாகமம் 15 ஆண்டவர் சொல்றாரு. அதை விசுவாசிச்சுட்டு வீட்டுக்கு வந்தா அம்மனி ஒரு காரியத்தை சொல்றாங்க. ஹalleluya. ஹalleluya. நான் அதிசயம் செய்வேன்னு சொன்னா இந்த அம்மா நடந்தது எனக்கு அநியாயம் நடந்துருச்சுன்னு சொல்லுது. எஸ். எனக்கு நேரிட்ட அநியாயத்தை பாரு. ஆண்டவர் வந்து அதிசயம் செய்வேன்னு சொல்லியிருக்கிறாரு. சேட்டை பண்ணதுனால இந்த அம்மா என்ன சொல்லுதுன்னா, எனக்கு அநியாயம் நடந்துருச்சு. அந்த அநியாயம் உங்க மேல சுமரு நேரம் போட்டு தள்ளி தலையில. 15 வாக்குத்தத்தம் ஹெவியா இருக்கு. 16 யார் பறக்கிறா? இஸ்மவேல். சோ நம்பலைனாலும் ஈசாக்கு பிறப்ப நம்பலைனாலும் ஆண்டவர் கூட இருந்தாரா? இருந்தார். இது 86 நடக்குது. இப்ப 99 வந்து 13 வருஷம் கேப்ல சைலண்ட பிரேக் பண்ணிட்டு ஆண்டவர் சொல்றார், நீ எனக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமனாயிரு. ஆபிரகாம் அதை பார்த்து சிரிக்கிறாரு, நகைக்கிறாரு. நகைச்சாலும் நகைப்பு பிறந்துடுறாரு. ஆமென். இல்ல நீ சிரிச்ச, அதனால என்னுடைய ப்ராமிஸ் நான் ரிவோக் பண்றேன் அப்படின்னு சொன்னார் ஆண்டவர். சொல்லவே இல்லை. சிரிச்சா சிரிச்சிட்டு போ, சிரிப்பையே பேர வச்சிருவோம். ஆமென். அப்ப ஈசாக் பிறந்துட்டானா? பிறந்துட்டான். அப்ப அது என்ன blessing? அது அன்கண்டிஷனல் பிளெஸிங். ஹalleluya. ஹalleluya. இப்ப அவளாலே உனக்கு ஒரு குமாரனை கொடுப்பேங்கிறது அன்கண்டிஷனல். ஆனா அவளாலே ராஜாக்கள் தோன்றுவார்கள்ங்கிறது கண்டிஷனல். ஆமென். ரெண்டு அவளாலே. எஸ். ஆதியாகமம் 17 ரெண்டும் அவளாலே. ரெண்டும் அவளாலே. பார்க்கலாமா? 16வது வசனம் பாருங்க. நான் அவளை ஆசீர்வதித்து அவளாலே உனக்கு குமாரனையும் தருவேன். இது என்ன blessing? இது அன்கண்டிஷனல். அடுத்து பாருங்க, அவள் ஜாதிகளுக்கு தாயாகவும் அவளாலே ஜாதிகளின் ராஜாக்கள் உண்டாகவும் அவளை ஆசீர்வதிப்பேன் என்றார். இந்த அவளால என்ன blessing? கண்டிஷனல் பிளெஸிங். கண்டிஷனல். இது
ஹalleluya. ஹalleluya. இது உத்தமனானு உரசி பார்க்காம இந்த மண்டலத்துக்கு போக முடியாது. எஸ். அதனால ஆண்டவர் டெஸ்டுக்கு தூக்கிட்டு போறாரு. யார? ஆபிரகாம். 21ல அன்கண்டிஷனல் blessing பிறக்குது, 22ல கண்டிஷனல் blessing பிறக்குது. ஆமென். 21ல ஈசாக்கு பிறக்கிறான், 22ல அந்த ஈசாக்கு ஆசீர்வதித்து அந்த விதைக்குள்ள இருந்த வானத்து நட்சத்திரங்களை என்ன கொடுமானால் என்னன்னு ஒரு ப்ராமிஸ் கொடுத்தாரு பாருங்க, அது அங்க ஃபுல்ஃபில் ஆகுது. ஏன்னா ஆபிரகாம், நான் உன்னை இப்ப நம்புறேன்டான்ற. ஆமென். நான் உன்னை நம்பிட்டேன் ஆபிரகாம். எஸ். நான் உன்னை என்ன பண்ணிட்டேன்? நம்பிட்டேன் ஆபிரகாம். ஏன்னா 22:1 எப்படி ஆரம்பிக்கிறேன்? இந்த காரியங்கள் நடந்த பின்பு கர்த்தர் ஆபிரகாம் என்ன செய்தார்? சோதித்தார். எப்படி சோதிக்கிறாரு? அவர் அவனை நோக்கி ஆபிரகாமே என்றார். அவன் இதோ அடியேன் என்றான். அப்பொழுது அவர், உன் புத்திரனும் உன் ஏகசுதனும் உன் நேசகுமாரனுமாகிய ஈசாக்கை நீ இப்பொழுது அழைத்துக் கொண்டு, உன் புத்திரனும் உன் ஏகசுதனும் உன் நேசகுமாரனும். டெஸ்ட் வருது. என்ன வருது? டெஸ்ட் வருது. அப்ப டெஸ்ட், பிளட்டுக்கு டெஸ்ட்டுக்கு போனா ரிப்போர்ட் வரும்ல? வரும். இப்ப டெஸ்ட் கொடுக்கறது எது வாங்குறதுக்கு தான்? ரிப்போர்ட் வாங்குறதுக்கு. அப்ப ரிப்போர்ட் என்னன்னு பார்க்கலாமா? எஸ். 12வது வசனம். அப்பொழுது அவர், பிள்ளையாண்டான் மேல் உன் கையை போடாதே, அவனுக்கு ஒன்றும் செய்யாதே, நீ அவனை உன் புத்திரன் என்றும் உன் ஏகசுதன் என்றும் உன் நேசகுமாரன் என்றும் பாராமல். அங்க நேசகுமாரன் மிஸ்ஸிங். வசனத்துக்குள்ள வாங்க. எது மிஸ் ஆகுதாங்க? நேசகுமாரன் மிஸ். ஏகசுதன், உன் புத்திரன், நேசகுமாரன். இதான் 22:1. அதானே? இதான் எஸ் 1 தானே? 21:2. ஆனா 22:12 என்ன வருதுன்னா, ஏகசுதன் சொல்றாரு, புத்திரன் சொல்றாரு, நேசகுமாரன்றது மட்டும் மிஸ் ஆகுது. எஸ். ஹalleluya. ஹalleluya. அப்ப என்ன அர்த்தம்? சில டெக்ஸ்ட் மிஸ் ஆகுதுன்னா நீங்க டெஸ்ட்ல பாஸ் ஆயிட்டீங்க. ஆமென். டெக்ஸ்ட் மிஸ் ஆகுதுன்னா டெஸ்ட்ல நீங்க பாஸ் ஆயிட்டீங்கன்னு அர்த்தம். ரிப்போர்ட் நல்லா வந்திருக்குன்னு அர்த்தம். ஆமென். சில டெக்ஸ்ட் நம்ம லைஃப்ல வெளியே போனோம்னா உரசி பார்த்தா தான் தெரியும். ஆமென். ஹalleluya. ஹalleluya. ஆனா நிறைய பேர் உரசுறதுக்கு விடுறதே இல்லை. எஸ். என்ன செய்யறது இல்ல? உரசுறதுக்கு விடுறதே இல்லை. சும்மாவா சொன்னாரு? நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன்னை பெருக பண்ணுவேன். நம்பிட்டேன் ஆபிரகாம் உன்னை. ஆமென். ஹalleluya. ஹalleluya. இந்த blessing என்னது? கண்டிஷனல் blessing. அதான் சொல்றாரு, எனக்கு முன்பாக நடந்து கொண்டு நீ உத்தமனாயிரு. அப்ப எனக்கு முன்னாடி அவர் இருக்கிறாரு, எனக்கு முன்னாடி அப்படி இருக்கிறார், என்னை விட்டு விலகிறது இல்லை, என்னை கைவிடுறது இல்லை, கர்த்தர் உனக்கு வலது பக்கத்துல நிழலா இருக்கிறார். யார் இல்லைன்னு சொன்னா? உன்னை காக்கிறவர் உறங்குவதும் இல்லை, தூங்குகிறதும் இல்லை. யார் இல்லைன்னு சொன்னா? ஹalleluya. இப்படியே வண்டியை ஓட்டிட்டு போயிடலாமா? வீடு கொடுத்தாரு, கார் கொடுத்தாரு, இடம் கொடுத்தாரு, சர்ச்சு கட்ட நிதி கொடுத்தாரு, 2 மாடியை 3 மாடி ஆக்குனாரு. இதுக்காக ஊழியம்? இதுக்காக மட்டுமா ஊழியம்? இல்ல. ஹalleluya. 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 என்னை குறிச்சு ஒரு சாட்சி, கர்த்தர் அவன் என்ன செஞ்சிட்டாருன்னா நம்பிட்டாரியா. ஆமென். ஹalleluya. ஹalleluya. கர்த்தர் அவன் என்ன பண்ணிட்டாரியா? நம்பிட்டாரியா. இதான் மகிமையின் மண்டலம். ஆமென் சொல்லுங்களேன். ஆமென். ஹalleluya. 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 உமக்காகத்தான் வாழ்கிறேன், உம்மைத்தான் நேசிக்கிறேன், உமக்காகத்தான் வாழ்கிறேன், உம்மைத்தான் நேசிக்கிறேன், பலியாகி என்னை மீட்கிறேன், பலியாகி என்னை மீட்கிறேன், பரலோகம் திறந்தீரையா, பரலோகம் திறந்தீரையா, எஜமானனே, எஜமானனே, என் இயேசு
ராஜனே. இப்ப நம்மளை செக் பண்ணிக்கிட்டே இருக்கணும். நம்மளை என்ன செய்யணும்? செக் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அப்ப பிரேயர்ல தான் நம்மளை செக் பண்ண முடியும். ஆமென். விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள். வாட்ச் அண்ட் ப்ரே. ப்ரே. நம்ம எப்படி உண்மையை புரிஞ்சுக்கிட்டோம்னா, நான் ரொம்ப கஷ்டப்படுறேன் ஆண்டவரே, நான் ரொம்ப கஷ்டப்படுறேன் ஆண்டவரே, எனக்கு ஒரு விலாசத்தையும் ஒரு விசாலத்தையும் கொடுப்பீங்கன்னா நான் உண்மையா இருப்பேன். எஸ். நீங்க என்னை உயர்த்தி மட்டும் பாருங்க, எவ்வளவு உண்மையா இருக்கு பாருங்க நான் எவ்வளவு உண்மையா இருக்கேன். இந்த கடனை மட்டும் அடைச்சு பாருங்க, உங்களை சுத்தியே தான் நான் வருவேன். எஸ். என் பிள்ளைக்கு மட்டும் ஒரு நல்ல கல்யாணத்தை பண்ணி வைங்க, உங்க காலடியிலே தான் கிடப்பேன் நான். எஸ். ஆனா இந்த பிரமாணம் இப்படி வேலை செய்கிறது இல்லை. ஆமென். உயர்வு வர்றதுனால எந்த மனுஷனும் உண்மையா இருக்கிறது இல்ல. டெய்லி உறவாடுறதுனால தான் ஒரு மனுஷனால உண்மையா இருக்க முடியும். ஆமென். அந்த விளங்காத டெவிலுக்கு இது விளங்கல. எஸ். அவன் ஓவர் ஸ்மார்ட்டா இருக்கிற முட்டாப்பை அவன். எஸ். உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுகிறவனுமாகிய என் தாசனாகிய யோபு போல ஒருத்தரும் இல்ல. சும்மா இருங்க. யூ பேம்பர் ஹிம் லைக் எ பெட் அப்படிங்க. நீங்க செல்ல குட்டி மாதிரி அவனை கொஞ்சுறதுனால தான் அவன் உங்களை பார்த்து வெள்ளக்கட்டின்னு துதிக்கிறான். நீங்க வெள்ளைக்கட்டி மாதிரி இனிக்கிறது காரணம், நீங்க அவனை செல்லக்குட்டி மாதிரி என்ன செய்றீங்கன்னா சுத்தி சுத்தி இருந்து வேலி அடைச்சு இப்படி பாதுகாத்து, அதனாலதான் அவன் சம்பத்து என்ன செய்யுது, தேசத்துல பெருகி இருக்கு. இவ்வளவு ஒருத்தன் ஆசீர்வாதம் வச்சா அவன் கொஞ்சாம என்ன செய்வான், அவன் அவங்கள துதிக்காம என்ன செய்வான். நீங்க இப்படி ஆசீர்வதிச்சதுனாலதான் அவன் அவங்கள என்ன செய்யறான், துதிக்கிறான், உயர்த்துறான், நேசிக்கிறான், உண்மையா இருக்கிறான். நீங்க அவனுக்கு கொடுத்த உயரத்தை மட்டும் தட்டி விடுங்க பார்ப்போம். அவன் கொடுத்த அடைச்சிருக்கிற வேலையை பிடுங்க பார்ப்போம். அவனை தூக்கி சாம்பல்ல போடுங்க, துரை உண்மையா இருக்கிறாரான்னு அப்ப என்ன செய்வோம் பார்ப்போம். அப்ப சார்ஜ் என்ன, அவனை நீங்க பிளஸ் பண்ணி இருக்கிறதுனால தான் அவன் ரொம்ப உண்மையா இருக்கிறான். அவன் ஆண்டவருடைய விட்னஸ் என்ன, என்னோட உறவாடுறதுனால தான் அவன் உண்மையா இருக்கிறான். ஆமென். நான் சொன்னா உனக்கு விளங்கல, வேணும்னா வேலையை பிரிச்சு பாருன்ட்டார். எஸ். சில பேருக்கு ஜாப் கிடைச்சா தான் ஆராதிக்கிறான், ஆனா ஜோபு மாதிரி ஆளுக்கு ஜாபே ஆராதிக்கிறான். ஆமென். ஹல்லேலூயா. 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 இத வேலையை பிடுங்கணும்னா தான் அந்த ஓவர் ஸ்மார்ட் முட்டாப்பையிலுக்கு என்ன செஞ்சுன்னா புரியவே வந்துச்சு. ஐயோ, தானியேலை அவ்வளவு பெரிய உயரத்துல வச்சதுனால உண்மையா இருந்தாரா, அனுதினமும் 3 நேரம் உறவாடினதுனால உண்மையா இருந்தாரா? 3 வேளையும் உறவாடுறதுனால உண்மையா இருந்தாரு. அப்ப உண்மைங்கிறது உயர்த்தினா வர்றதா, உறவாடினா வர்றதா? உறவாடுனா வர்றது. அதனாலதான் ஆண்டவர் சில பேரை மேல தூக்காமலே வச்சிருக்கிறார். ஆமென். ஏன் விலாசமும் இன்னும் வரல அப்படின்னா, விசாலமும் வரலன்னா லட்சணம் தெரியும். எஸ். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நீங்க சும்மா இருங்க ஆண்டவரே, நாங்க பாத்துக்கிறோம் எல்லாத்தையும். ஒரு புது பைபிள் கூட எழுதிடுவோம் அப்படின்வாங்க ஜாய்ஸ் மேரம். இந்த மாதிரி வீம்பு பிடிச்சவனுங்கன்னு அவருக்கு நல்லாவே என்னன்னா தெரியும். அதனாலதான் அவர் பயப்படுறாரு, ஆசீர்வதிச்சு உன்னை இழந்துடக்கூடாது. ஆமென். அதனாலே உன்னை பிளஸ் பண்ண எனக்கு பயமா இருக்குன்றார். ஆண்டவர் இந்த ப்ரொடெக்ஷனுக்காக நன்றி நான் சொல்றேன். நன்றி அப்பா. எல்லாம் சீக்கிரமா மேல கொண்டு வராம படிப்படியா அடைச்சு போட்டு புடமிட்டு ஹல்லேலூயா. மெல்ல மெல்ல நீங்க கொண்டு வர்றதுக்காக உமக்கு தோத்திரையான்னு தோத்திரையா. எஸ். எங்க யூடியூப்ல மட்டும் மொத்தம் எத்தனை செய்தியா இருக்கு, கிட்டத்தட்ட கம்மியா சொல்ல போனா ஒரு 900 மெசேஜ். இப்போ கோவிட்ல பிரசங்கம் பண்ணது 900 3.5 வருஷத்துல. அதை எடுத்துக்கிட்டா அது தனி கணக்கு. 2000 மெசேஜுக்கு மேல இருக்கு. எஸ். 2000 மெசேஜுக்கு மேல இருந்து எவ்வளவு ரீச் ஆயிருக்கு? புரியுதா உங்களுக்கு? எஸ். இதே இது ஒரு குருடனுக்கு கண்ணு தெரிஞ்சுன்னு வச்சுக்கோங்களேன், செத்தவனை உயிரோட எழுப்பிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், ரீச் எப்படி இருக்கும்?
ஹalleluya. அப்போ ஓவர் நைட்டில் ஒரு அற்புதத்தை செஞ்சு 3000 பேரை நமக்கு தர முடியுமா ஆண்டவரால? கட்டாயம் தர ஒரே பிரசங்கத்தில் 3000 விசுவாசி, ஒரே அற்புதத்தில் 5000 விசுவாசியை கொடுக்க முடியுமா? முடியாதா? முடியும். ஆனால் அவர் சொல்கிறாரு, ஒரே செய்தியில் 3000 பேரை கொடுத்துருவேன், ஆனால் எனக்கு உண்மையாக இருக்கிற ஒரு அப்போஸ்தலனை உருவாக்கணும்னா எனக்கு 3000 செய்தி வேணும்டா அப்படிங்கிற. ஆமென். புரியல? அப்போ 3000 பேரை கொடுக்காம ஏன் 3000 செய்தியை கொடுத்தாருன்னா, அடங்காதவனே நீ உருவாகுனப்பா. எனக்கு ஆண்டவர் கற்றுக் கொடுத்தார், ஒரு ஜனத்துக்கு அப்போஸ்தலனை கொடுக்கிறது எளிது. மன்னிக்கணும், ஒரு அப்போஸ்தலனுக்கு ஜனத்தை கொடுக்கிறது மிக எளிது, மிக எளிது. ஆனா ஆண்டவர் ஒரு அப்போஸ்தலனுக்கு ஜனத்தை கொடுக்கணும்னு சொல்லி ஜெபம் பண்றோம். ஆனா ஆண்டவரோட இன்டென்ஷன் என்னன்னா, ஒரு திரளான ஜனக்கூட்டத்துக்கு ஒரு அப்போஸ்தலனை கொடுக்கணும். எஸ், ஹalleluya, ஹalleluya. இதெல்லாம் விளங்கின உடனே செட்டில் ஆயிட்டேன் நான். ஆமென். ஓஹோ, நான் கூட்டம்னா ஆண்டவர் கூட்டத்துக்கு தாண்டா உடனே கொடுக்க விரும்புறேன்ட்டாரு. எஸ். அப்ப நான் இன்னும் நல்லா மந்திரிங்க ஆண்டவரேன்ட்டு. ஆமென். இன்னும் எவ்வளவு புடைக்கணும் என்ன செய்யுங்க, உடைங்க ஆண்டவர். அதனாலதான் என் தரிசனமே எனக்கு ஊழியம் செய்யுது. ஆமென். எங்க சேர்ச்சி பிகின் ஆனதே எழுப்புதல்ல தான். தங்கச்சி மடத்துக்கு என்னை கத்தர் அனுப்புறப்ப நானும் என் மனைவியும் 2021 அப்பாட்ட ஃபாதர்கிட்ட போய் சொல்கிறோம், அப்பா இந்த மாதிரி சொந்த ஜனங்கள் நடுவில் கத்தர் அனுப்புகிறார் அப்படின்னு. உடனே ஜெபத்தோட்டத்தில் வச்சு ஃபாதர் வந்து என்னை என் மனைவியும் ப்ளஸ் பண்ணி பவுலையும் பர்னபாவையும் அனுப்புகிற மாதிரி இவங்க சொந்த ஊருக்கு நம்ம அனுப்புகிறோம் அப்படின்னு சொல்லி அப்படி தான் அனுப்புனாங்க. அங்கே போனால் கத்தோலிக்க ஜனங்கள் நடுவில் ஒரு எழுப்புதல் வந்து கத்தோலிக்க ஃபாதர்ஸ் வந்து என்னை கேத்தலிக் சர்ச்சில் ப்ரீச் பண்ண விட்டாங்க. வாரத்தில் 2 நேரம் நான் பிரசங்கம் பண்ணலாம் கேத்தலிக் சர்ச்சில். எனக்குன்னு ஒரு சர்ச் கிடையாது. நான் போன ஒரு 8 மாதத்துக்குள்ளே குறைஞ்சது ஒரு 500-600 பேருக்கு மேலே ரட்சிக்கப்பட்டாங்க. பைபிள் ஸ்கூல்லேருந்து வந்த சில மாதங்களில், 1 வருஷம் கூட ஆகலை, நான் 3 வருஷம் பைபிள் ஸ்கூல் முடித்து 1 வருஷம் கூட ஆகலை, 8 அல்லது 9 மாதத்துக்குள்ளே ஒரு 500க்கு மேலே கூட்டம். கத்தோலிக்க சர்ச்சில் நான் இரவு ஜெபம் நடத்தினேன்னா 1000க்கு மேலே மக்கள் கேதர் ஆவாங்க. நாங்கெல்லாம் அதுக்கு சாட்சி, ஐ விட்னஸ். நிரம்பி வழிஞ்சிச்சு கூட்டம், ஜேன்னு இருக்கும். ஆனால் இந்த வெளிச்சம்லாம் அப்போ எல்லாம் இல்லை. எனக்கு தெரிஞ்சு 2-3 பிரசங்கத்தை வச்சுக்கிட்டு ரட்சிக்கப்பட்டு 3 வருஷத்தில் என்ன விளங்கும் நமக்கு? என்னமோ அன்னைக்கு தெரிஞ்சதை வச்சு நான் பிரசங்கம் பண்ணேன்னா அப்படி வல்லமை. இளமை இயேசுவுக்கேன்னு நான் பண்ணின ஒரு பிரசங்கத்தை, அந்த நாள் என்னை கொண்டு ஆவியானவர் பேசின ஒரு காரியத்தை எங்கள் ஊரில் இருக்கிற கல்யாண வீட்டில், சடங்கு வீடுகளில், விசேஷங்களில் போட்டு கேட்பாங்க. உட்காந்து பாட்டு போட்டு கேட்டிருக்கிறோம், பிரசங்கம் பண்ணி நாங்கள். அப்போ கல்யாண வீட்டில் பிரசங்க கேசட் ஓடி எங்கேயாவது கேள்விப்பட்டிருக்கீங்களா? இன்னைக்கு அந்த செய்தியை கேட்டால் என்னாலே கேட்க முடியாது. அந்த குரலும், அந்த வியாக்கியானமும், அந்த பாடி லாங்குவேஜும், ஐயோ இப்படியாடா நம்ம சொதப்பணும்னு சொல்லி. ஆனால் அந்த சொதப்பல் பிரசங்கத்தை கையில் வச்சுக்கிட்டு அத்தனை பேரை அள்ளி தட்டினார் ஆண்டவர். ஆமென். ஜேன்னு இருந்துச்சு. ஒரு 40 நாள் எழுப்புதல், டெய்லி 800 பேர் கூடுவாங்க. எந்த விளம்பரமும் இருக்காது, யாரையும் கூப்பிட மாட்டோம். சாதாரணமாக ஒரு வெள்ளை வேஷ்டி, ஒரு வெள்ளை சட்டையை கட்டிட்டு அந்த கடற்கரை இடத்துல அங்கே இருக்கிற இடத்துல நிற்பேன். 4 பக்கம் இருந்து கூட்டம் வரும். மைக் எடுத்தாலே அவ்வளவு பசங்களுக்குள்ள தீர்க்க தரிசனம் வரும், சுகமளிக்கிற வல்லமை, நேம் காலிங், சயின்ஸ் அண்ட் ஒண்டர்ஸ் வந்து அப்படி நடந்துச்சு. அப்ப நான் நினைச்சேன், என்னமோ நமக்கு முன்னாடி 20 வருஷம் வந்து ஊழியம் செய்யறவங்க எல்லாம் இந்த தீவுல என்ன செய்யறாங்க இருக்கிறாங்க, என்ன ஊழியம் பண்றாங்க இவங்க எல்லாம் இங்க வந்து ஊழியம் பண்றாங்களா 20 வருஷமா? இந்த வந்தோம் அடிச்சு தகத்துறோம். 40 நாள் 800 பேர் கடற்கரை மணல்ல ஊழியம் பண்ணா இப்படி ஊழியம் பண்ணணும்யா. அந்த மாதிரி தெனாவட்டு திமிரு. ஏன்னா பாத்தி ரொம்ப ராவா இருக்கிறாரு. எஸ், பாத்தி எப்படி இருக்கிறாரு? ராவா இருக்கிறாரு. ஆண்டவர் பார்த்தார், கொஞ்சம் ராவுனா தான் நீ சரியா வருவேன்ட்ட. உடனே கொஞ்சம் ராவி விடுறேன். ராவுனாரு கிட்டத்தட்ட 21 வருஷமா ராவுன்னு. எஸ், அப்பதான் நான் கண்டுபிடிச்சேன், உனக்கு ஒரு கிரௌட கொடுக்கறதுக்கு சில மெசேஜஸ் போதும்.
1-2 அற்புதங்கள் போதும், குமிஞ்சிரும் கூட்டம். ஆனா உனக்கு கூட்டத்தை கொடுத்து உன்னைய நான் இழக்க விரும்பல. ஒரு கூட்ட ஜனத்துக்கு என்னுடைய அப்போஸ்தலனா உன்னைய கொடுக்க விரும்புறேன். ஆமென். என்னுடைய தீர்க்கதரிசியா கொடுக்க விரும்புறேன். ஆமென். ஜனங்களுக்கு இயேசு கிறிஸ்து கொடுக்கப்பட்ட, அதாவது இயேசு கிறிஸ்துவுக்கு ஜனங்களை கொடுத்தாரா, ஜனங்களுக்கு ஜீசஸை கொடுத்தாரா? ஜனங்களுக்கு ஜீசஸை கொடுத்தார். இதுதான் ட்ரூத். ஆமென். அப்ப எனக்கு ஜனங்களே கொடுமாண்டவரே கொடுமாண்டவரே கொடுமாண்டவரேன்னு ஜெபம் பண்றப்ப என்னத்தை யோசிக்கணும்? கொஞ்சம் டேய் கொஞ்சம் இருடா, கொஞ்சம் புரட்டி போடுற தோசையா. எஸ். ஜனத்தை உனக்கு கொடுக்க விரும்பல, உன்னை ஜனங்களுக்கு கொடுக்க விரும்புகிறேன். ஆமென். அதான் சொன்னார், நீ குணப்பட்ட பின்பு உன் சகோதரரை ஸ்திரப்படுத்து. சபையில் இருக்கிற 100 விசுவாசி குணப்படுறதுனால ஒரு பாஸ்டர் ஸ்திரப்படுறது இல்ல. ஒரு பாஸ்டர் குணப்படுறதுனால சபையில ஸ்திரப்படுகிறார்கள். என்னுடைய இதே தப்பா இருக்கு. எஸ். ஹalleluya. ஹalleluya. ஆரம்பத்துல இந்த குருவி மூளைக்கு இதெல்லாம் என்ன செய்யல, விளங்கல. அப்படியே அந்த எழுப்புதல் அணைஞ்சிச்சு, சபை உடைக்கப்பட்டது. ஹalleluya. ஹalleluya. ஐயோ எல்லாம் போச்சேன்னு தனிச்சு நின்னேன் நான். அப்புறம் தான் போக போக கத்துக்கிட்டேன், ஏய் சபை தான் உடைஞ்சு, தரிசனம் உடையல அப்படின்னாரு ஆண்டவர். ஆமென். எஸ். ஹalleluya. ஹalleluya. தரிசனம் உடைஞ்சா தான் கவலைப்படணும், சபையை துண்டு துண்டா உடைச்சாலும் கண்டுக்கிறவே செய்யாதீங்க. ஆமென். ஹalleluya. ஹalleluya. அப்புறம் நாட்கள் போக 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 கைப்பாடாய் சேர்க்கிறவன் விருத்தி அடைவான்ங்கிற மாதிரி இப்பதான் திரும்ப அந்த ஒரு 700 பேர் அந்த ரேஞ்சுக்கே வந்திருக்கிறோம். ஊழியத்தை ஆரம்பிச்சு 8 மாசத்துல பார்த்த கூட்டமும் உண்டு. அதுக்கப்புறம் தனிமரமா தனித்து விடப்பட்டு கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா. ஹalleluya. ஹalleluya. அன்னைக்கும் டெய்லி பிரசங்கம் பண்றோம், இப்பவும் டெய்லி பிரசங்கம் பண்றோம். அன்னைக்கு ஊருக்குள்ள நின்னோம், இன்னைக்கு லோக்கல்ல கர்த்தர் குளோபலாக மாற்றி விட்டார். ஹalleluya. ஹalleluya. அப்புறம் தான் ஒரு புரிதல் வந்துச்சு, இன்னைக்கு உன்னுடைய ஊழியத்துல நீ பார்க்கிற காரியங்களுக்கு பின்னாடி நீ மட்டும் இல்ல, உனக்கு முன்னாடி ஓடின ஒரு நபருடைய பெரிய பங்கு அதில் இருக்கு. ஆமென். ஹalleluya. உனக்கு முன்னாடி ஓடின ஒரு நபர் இல்லாம நீ இல்ல. எஸ். எலியா இல்லாம எலிசா இல்ல, மோசே இல்லாம ஜாஷுவா இல்ல. இல்ல. அப்ப நான் ஒருத்தர் சொன்னாரு, என்னோட நண்பர் எழுதினாரு, ஒரு அலை எலும்பி உச்சந்தொட்டு ஒரு குறிப்பிட்ட பாயிண்ட்ல அது திரும்ப உடைஞ்சு தன்னுடைய அது தேயிறப்ப அந்த கரைஞ்சு வழியிற அந்த ஃபோர்ஸ்ல தான் அடுத்த அலை எழும்புது. ஆமென். அப்போ இன்னைக்கு நான் இந்த மாதிரி நான் சீர்றேன்னா எனக்கு முன்னாடி சீறி உச்சம் தொட்ட ஒரு அப்பா இருக்கிறார். ஆமென். அந்த சீற்றத்தினுடைய நீட்சி தான் நான். எஸ். நான் இது போல சீறி ஒரு உச்சம் தொட்டு ஒரு உச்சத்துல நானும் உடைவேன், அந்த சீற்றத்துல அடுத்த அலை எழும்பும். ஆமென். இப்படி அலை அலையா அலை அலையா அலை அலையா போகும். எஸ். இதுல என்ன துறை நீங்க வந்து பெருசா சாதிச்சீங்கன்னு கேட்டார். நல்லா கேளுங்க ஆண்டவரே என்ன. எஸ். இந்த ஞானோதயம் எல்லாம் பிறக்கிறதுக்கு 20 வருஷத்துக்கு மேல ஆச்சு. ஆமென்.